அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. யுஜிசியிடம் உரிய அனுமதி பெறாமல் சான்றிதழ் படிப்பு நடக்காது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசியிடம் உரிய அனுமதி பெறாமல் சான்றிதழ் படிப்பு நடத்துவதா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வழக்கு விசாரணையின் போது சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. யுஜிசியிடம் உரிய அனுமதி பெற்று உள்ளதா, அவ்வாறு அனுமதி பெறாமல் சான்றிதழ் படிப்பு நடத்தினால் ஏன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை பரிந்துரைக்க கூடாது என அந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா எனவும் இந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கின்றனர். தஞ்சாவூர் வல்லம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவில், தஞ்சாவூர் வல்லம் கொட்டார தெருவில் சித்த மருத்துவம் நடத்தி வருகிறேன். நான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ சான்றிதழ் பெற்று உள்ளேன். எனவே நான் சித்த மருத்துவம் கிளினிக் நடத்துவதில் தலையிடக்கூடாது என தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பல்கலைக்கழக தரப்பில் தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கும் சித்தா சான்றிதழ் படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சான்றிதழில் சிறிய அளவில் குறிப்பிடப்பட்டு உள்ளது என கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எதன் அடிப்படையில் சித்தா சான்றிதழ் படிப்பு வழங்குகிறது, இவ்வாறு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கும் சித்தா சான்றிதழ் படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சிறிய எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளோம் என கூறுவது சிகரெட் கம்பெனிக்கு கூட தான் புகைப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு என சிறிய அளவில் எழுத்துக்கள் அந்த சிகரெட் பாக்கெட்டுகளில் இடம்பெற்றிருக்கப்பட்டிருக்கிறது. சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என இந்த வழக்கு மீதான விசாரணை போது கேள்வி எழுப்பியதுடன் யுஜிசியிடம் உரிய அனுமதி பெற்றுள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவ்வாறு அனுமதி பெறாமல் சான்றிதழ் படிப்பு நடத்தினால் ஏன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்க கூடாது என இதுவரை எத்தனை மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்த கேள்விகளை எழுப்பிய நீதிபதி, அதே போன்று எத்தனை மாணவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட இந்த விவரங்களை தஞ்சாவூர் பல்கலைக்கழக பதிவாளர் பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஹாசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.